ஹாய் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது. இதை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி இது எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரையிலும் பாருங்கள். இந்த கர்ப்பப்பைக்கு ஏன் நல்லதுன்னு சொன்னால், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே டாக்டர் சொன்னாங்க, எனக்கு உடம்பு முடியாமல் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அப்போது டாக்டரு இந்த வாழைப்பூ பற்றி தான் சொன்னாங்க. இந்த வாழைப்பூவில் அவ்வளோ நல்லது இருக்கான். வாரத்தில் 2 நாள் முக்கியமாக லேடிஸு 2 நாள் சாப்பிட்ணுமா. அது கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லதான். கர்ப்பப்பையில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கிளியர் ஆகிடும் இது. அதனால் லேடிஸுங்க அதிகமாக வாரத்தில் 2 நாள் வாழைப்பூ சாப்பிடுங்க. நான் இப்போ 3 மாதமாக 4 மாதமாக நான் வாழைப்பூ வாரத்தில் 2 நாள் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுவேன். அதை செஞ்சு சாப்பிடுவேன். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா ஜென்ஸும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன் முக்கியமாக லேடிஸு சாப்பிட சொன்னால் அவங்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம். அதனால் இதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. டாக்டர் எனக்கு சொன்னதுனால நான் அதுலேருந்து இதை மாதிரி தான் சாப்பிட்டுங்கிறேன். உங்களுக்கும் இதை மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வாழைப்பூ வாங்கிட்டு சாப்பிடுங்க. இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வாழைப்பூ சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது. இதை நம்ம பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம். இதை முட்டை போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணிட்டு இதை அவிச்சு முட்டை பொடி மாஸ் பண்ணி அதில் போட்டு நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் இல்லை, இந்த வடை செய்யும்போது கடலைப்பருப்பு வடை அதோடு போட்டு இதை குட்டியாக கட் பண்ணி மாவில் போட்டு அரைச்சி வடை செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செய்யலாம். சில பேர் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பால் மாறிட்டு இதை செய்ய மாட்டாங்க நிறைய பேர். நாங்கள் இதுக்குன்னே நேரம் ஒதுக்கிட்டு தான் ஒரு 1/2 hour ஆகும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கே. 1/2 hour க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குன்னு நேரம் ஒதுக்குனா தான் நமக்கு எல்லா வேலையும் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி இதை க்ளீன் பண்ணி இதை செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்ல. டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா நீ ஹாஸ்பிட்டலுக்கே வர தேவையில்லம்மா. இது அவ்வளோ நல்லதுமா, மெடிசன் மாதிரி இது வாழைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னே ஒன்று செஞ்சு சாப்பிட்டேன். இப்போ ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதை எடுத்துன்னு இப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் சரி வீடியோ போடு சொல்லலாம், இதை வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு. ஏன்னா இது முக்கியமானது, மெடிசன் மாரி. இது தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இதை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் உடம்பு கிளியர் ஆகும். இந்த வீடியோ போட்டு காமிக்கணும்னு எனக்கு தோணுச்சு, நான் போட்டு காமிச்சேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.